Hi friends, welcome to our channel. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா மட்டனோட நுரையீரலை வச்சு ஒரு கிரேவி பார்க்க போறோம். எப்படி செய்யறதுன்னு வாங்க போய் பார்க்கலாம். ஒரு குக்கர்ல இது வந்து நல்லா அலசி ஒரு குக்கர்ல சேர்த்துட்டு வேக வைக்க தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து குக்கரை மூடி விசில் போட்டுக்கலாம். இது வேக வந்து நான் ஒரு 5 விசில் விட்டு ஓபன் பண்ணியிருக்கேன். நல்லா வந்து வெந்து நுரையீரல் வந்து சுருங்கிருக்கு. இப்போ வந்து இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அந்த தண்ணி ஊற்றாதீங்க, வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். சோம்பு சேர்த்துக்கலாம். கடுகு சேர்த்துக்கலாம். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிச்சு. இப்போ வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம். நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வந்து வதக்கி விட்டுட்டே இருக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை நல்லா போகட்டும். தக்காளி சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ வந்து நான் நுரையீரலை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்து விட்டுக்கிறேன். உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் வந்து மிளகாத்தூள் கரம் மசாலாலாம் சேர்த்துக்கோங்க. நான் வந்து எங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்த அளவுக்கு மிளகாத்தூள் போட்டிருக்கேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது நம்ம வந்து வேக வச்ச அந்த தண்ணியை வந்து இதில் ஊற்றிக்கலாம். இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது நல்லா கொதிச்சு அந்த தண்ணி வந்து கிரேவியாக வர வரைக்கும் இதை நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. கொத்தமல்லி தூவி இறக்கிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.